சிந்துவை வந்து கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டாயத்தால் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனால் நீங்கள் எப்படி உங்கள் புருஷனை விரும்ப முடியும்? அதனால் உங்களுக்கு நடந்தது கட்டாய கல்யாணம் தான். அதனால தான் இந்த கல்யாணத்தை ரத்து பண்ண சொல்லி நீங்களே தான் இந்த போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் பண்ணவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே ஜட்ஜ் வந்து சொல்கிறாங்க, நீ கொடுக்கலன்னா எப்படிம்மா இந்த கையெழுத்து ஒன்று பாருமான்னு இந்த கையெழுத்து பார்க்குறாங்க. ஆமாம், இது என்னோடது தான், என்னை ஏமாற்றி வாங்கியிருக்காங்க, என் மாமியார் தான் என்னை ஏமாற்றி இந்த கையெழுத்தை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இப்படி பண்ணியிருக்காளே இந்த மகா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம வந்து அன்னபூர்ணி அடுத்து வந்து அப்போது இந்த கையெழுத்து உங்களை ஏமாற்றி வாங்கினாங்கன்னு சொல்ல. ஆமாங்க, எனக்கு இங்கிலீஷ்லாம் எழுத படிக்க தெரியாது, எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், அதனால தான் என்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்க, நான் தான் தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன், உண்மையிலே இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்க, தயவு செய்து என்னை சொன்னால் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? இல்லைங்க, இவங்க நடிக்கிறாங்க, வேணும்னே சொல்கிறாங்க, மற்றவங்களுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையிலே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்றாங்க. இதுக்கான சாட்சி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வக்கீல். அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு ஆளை செட்டப் பண்ண ஆளை ஒருத்தரை கூட்டிகிட்டு வராங்க. ஸ்னேகா செட்டப் பண்ணால, இங்கே பாரு சிந்து, இதுக்கப்புறமும் நீ மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நானும் நீயும் லவ் பண்ணுற விஷயத்தை எல்லோரும் முன்னாடி சொல்லிடு, அப்போ தான் ஒன்று என்னை சேர்த்து வைப்பாங்க அப்படின்றாரு அவர். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க. என்ன யாருன்னு உனக்கு தெரியாதா? என்ன சிந்து இப்படிலாம் சொல்கிற? நீயும் நானும் 5 வருஷமாக இப்படிலாம் லவ் பண்ணோம், எப்படிலாம் எங்கெல்லாம் இருந்தோம், மறந்துட்டே எல்லாத்தையும், இப்போவும் என்ன நினச்சிட்டு தானே நீ இருக்க அப்படின்னோடனே, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, தயவு செய்து என்னை நம்புங்கன்னு சிந்து பயங்கரமாக அழறாங்க. அதை கேட்டுட்டு வந்து, என்னம்மா நீ லவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, சரி உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னோடனே, என்ன சிந்து இப்படியெல்லாம் எல்லாருக்கும் முன்னாடி உன் அப்பா அம்மாலாம் கஷ்டப்பட போகிறாங்கன்னு இப்படி சொல்கிற, நீயும் நானும் எடுத்துக்கின ஃபோட்டோலாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தீங்க இல்லையா, நாங்கள் இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் பாருங்கள் அப்படின்னோடனே, இல்லை இவன் சொல்கிறது உண்மை இல்லை, இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பயங்கரமாக அழறாங்க. உடனே வந்து, அப்போது இது பொய்னா வந்து சிவாவை நீ கல்யாணம் பண்ணது, சிவா உன்னை தூக்கிட்டு போனது எல்லாம் உண்மை தரமா? அப்போது அது உண்மைன்னா இது பொய்யா இருக்க எப்படிமா சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லை, நான் என் புருஷனை தான் விரும்புகிறேன், தயவு செய்து எல்லோரும் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு அழறாங்க சிந்து. இங்கே பாருமா, உனக்கு நியாயம் கிடைக்க தான் நாங்கள்லாம் போராடிட்டுருக்கோம், நீ உன் அப்பா அம்மாக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி உன்னை யார் மிரட்டினாலும் சொல்லுமா, இப்போவே இந்த நிமிஷமே அவங்கள நான் தண்டிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு ஜட்ஜ் சொல்கிறாங்க. மேடம் நீங்களும் ஒரு பொண்ணு தானே, தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கங்க, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை மேடம், என் தாலி மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து தமிழ் பொண்ணு, நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து என் புருஷனை தான் மனசில் நினைக்கிறேன், வேறு யாரும் என் மனசில் இல்லை மேடம், தயவு செய்து புரிஞ்சுக்கங்கன்னு கதறி அழறாங்க சிந்து. அதை வந்து எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. இந்த இவங்க வேணும்னே அழறாங்க, உண்மையிலேயே இவங்க மனசு ஃபுல்லாக வந்து நான் தான் இருக்கேன், சிந்து வந்து பொய் சொல்கிறா, அவள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன், அட பாவி இப்படி பண்ணுறியடா, நீ யாருன்னே எனக்கு தெரியாதேடா, என் வாழ்க்கையை சீரழிக்க பார்க்குறியடா, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து, என்ன சிந்து இப்படியெல்லாம் பேசுகிற, எல்லாம் முன்னாடி இப்படி பேசுகிற, தனியாக நீ எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும் சிந்து அப்படின்னு, அட பாவி அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க சிந்து. வந்து எல்லாருக்காகவும் பயப்படுறா, நடிக்கிறா. உண்மை என்னென்னா, நானும் அவளை லவ் பண்ணதான் உண்மை, அவள் எனக்காகவும் நான் அவளுக்காகவும் வந்து உயிரே வச்சுருக்கோம், தயவுசெய்து எங்களை வந்து சேர்த்து வைங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து ஜட்ஜி அதிர்ச்சி அடைகிறாங்க. சிந்து நீ என்னம்மா சொல்கிறேன்னா, நான் இதில் எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னோடனே, சிந்து வந்து அந்த பையன் கூட சேர்ந்து வாழறதும் அவங்க இஷ்டம், ஆனால் இந்த கட்டாய கல்யாணத்துலேருந்து சிந்துவை விடுவிக்கிறதுக்கான நான் ஆணையை பிறப்பிக்கிறேன், இந்த செக்ஷன் படி அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து அங்கே வந்துடுறாரு சிவாவை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. மேடம் நான் கொஞ்சம் பேசிக்கலாமான்ற, நீங்கள் யார் அப்படின்னோடனே, நான் தான் சிந்துவோட புருஷன் மேடம், சில உண்மைகளை வந்து நான் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன், சரி வந்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உண்மையிலே சிந்து எந்த பாவமும் அறியாதவ, அவள் என்னை மட்டும்தான் விரும்புகிறா, அது எனக்கு நல்லாவே தெரியும், இதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்னால் நிரூபிக்க முடியும், என் சிந்து எப்படிப்பட்டவன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே.